தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். தவக்காலம் 33வது நாள். இயேசுவின் மரணத்தினால் நமக்கு கிடைக்கும் பாக்கியம். ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். மனித இனத்தின் முதல் மனிதனான ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் சாவுக்கு பாத்திரராயிருந்த மனித இனத்தை மீட்பதற்காகவே கடவுள் மகனாகிய இயேசு சிலுவையில் மரித்து எல்லா மனிதருக்கும் கிருபையால் இலவசமாக மீட்பை உண்டாக்கினார். ஆதாம் பழைய படைப்பின் மேல் ஆளுகை பெற்றான். பாவம் செய்தான், ஆளுகையை இழந்தான். ஆதாமின் பாவத்தின் காரணத்தால் முழு மனித இனமும் தண்டனைக்கும் தீர்ப்புக்கும் மரணத்துக்கும் உள்ளாயிற்று. சிலுவை மீது இயேசு கீழ்ப்படிந்ததினாலே நாம் கடவுளோடு ஒப்புரவானோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு எனக்காக தம்முடைய உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு என் பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். என்னை மீட்பதற்காக இயேசு எனக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டார். எனவே நான் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்வோமாக. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். நாவினால் பாவம். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன். நாவை காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார். நாவை காவாதவர் கெட்டழிவர். நீதிமொழி 13:3. ஆமென்.